கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளிலும் விசேஷமாக அரசாங்க தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இங்கு பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இவ்விதம் எழுதுகின்றார், நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லி. நாட்கள் பொல்லாதவைகள், அவர் காலத்திலேயே சுமார் 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது பவுல் காலம். அப்போவே அவர் சொல்கிறாரு நாட்கள் பொல்லாதவைகள் என்று சொல்லுகின்றார். இந்த 2000 ஆண்டுகளில் எவ்வளவோ பூமியில் முன்னேற்றங்கள், வளர்ச்சி எல்லாம் பெருகி இருக்கு. அதே நேரத்தில் தீமைகளும் பெருகி இருக்கின்றது. பிசாசும் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அறிந்து அவனும் தன்னுடைய வேலையை அதிகமாய் செய்து கொண்டிருக்கின்றான். அப்போ அந்த நாட்கள் பொல்லாதவைகள். அப்போ நம்ம காலம், இந்த காலம் எவ்வளவு பொல்லாதவைகள் என்று யோசித்து பாருங்கள். அப்போ என்ன செய்யணும் விசுவாசிகள் என்று என்ன சொல்லுகின்றார் என்றால், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நமக்கு கொடுக்கப்படுகின்ற காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதது. அடுத்து நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா 2020ல். அது வந்த பொழுது இப்படி ஒரு காலம் வரும்ன்ட்டு யாருமே நினைக்கல. ஒருவேளை தீர்க்க தரிசனங்கள் பல வகையில் வெளிப்பட்டாலும் கூட, பட் அந்த காலம் வந்த பொழுது தான் இவ்வளவு கொடுமையான காலம் என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம் இல்லையா? வீட்டை விட்டு வெளியேற முடியாத படிக்கு, ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாத படிக்கு, அந்த வியாதி வந்தாலே அவங்க தனிமைப்படுத்தப்பட்டு எவ்வளோ ஒரு பொல்லாத கொடிய காலம் என்று யோசித்து பாருங்க. எவ்வளோ பேர் மரித்து போனார்கள். நாட்கள் பொல்லாதவைகள் தான். பல்வேறு கிருமிகளின் நிமித்தமாக, பல்வேறு தீவிரவாதத்தின் நிமித்தமாக, இன்னும் பூமியினுடைய சில காரியங்களெல்லாம் மாறுவதன் நிமித்தமாக நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கின்றது. அப்போது நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்று சொல்லி அடுத்தும் கூட அவர் எழுதியிருக்கிறார் பாருங்களேன். எபேசியர் 5வது அதிகாரத்தின் 16வது வசனத்துக்கு பின்பதாக வரிசையாக வாஸ்து பார்த்தா அழகாய் பவுல் சொல்லுகின்றார். அதற்கு ஆலோசனையும் எப்படி பிரயோஜனமாக நாம் செலவு பண்ண வேண்டும் என்று அவர் சொல்கிறாரு. நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்தனா ஓடி 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 உழைத்து சம்பாதித்து பணத்தை சேர்த்து வைத்து, அல்லது காலத்தை பிரயோஜனப்படுத்துவது என்றால் சந்தோஷமாய் வாழ்ந்து கழித்து போடாத படிக்கு இப்படி உலகத்துக்காக ஓடாமல் என்ன செய்யணுமா, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றாற் போல செயல்படுங்கள். பாருங்கள், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி உலக சிற்றின்பங்களுக்கு அடிமை ஆகாமல் ஆவியினால் நிரம்பி. அப்போ என்ன அர்த்தம்? எப்பொழுதும் நல்ல ஜெப சிந்தை, கர்த்தருக்கு ஏற்ற சிந்தையிலே நம்ம பெருகி ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதுமே நம்ம நிரம்பி அனலாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதனோடு கூட சங்கீதங்கள், ஞானப்பாட்டுகள், கீர்த்தனைகள் என்று சொல்லி பார்த்தீங்களா, கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலேயே நம்ம ஒருவருக்கொருவர் ஆலோசனை, விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களுக்கு அதில் பலப்படுத்த, அதில் பெருக, அவர்களுக்கு புத்தி சொல்லி, மற்றவர்கள் சோர்ந்து போகும் பொழுது, அவர்கள் கவலையோடு இருக்கும் பொழுது அவர்களை ஆறுதல் படுத்தி, வசனத்தின் அடிப்படையிலேயே இப்படியெல்லாம் செய்து, அதனோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, அதனோடு கூட எப்பொழுதும் நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிங்க, பிதாவாகிய தேவனை எப்பொழுதும் ஸ்தோத்தரிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை ஸ்தோத்தரிங்க. முதல்ல ஆவியினாலே நிரம்பி இருக்கிற வாழ்க்கை. ரெண்டாவது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஆலோசனை சொல்லி தேற்றி நடத்துகின்ற ஒரு தன்மை. மூன்றாவது, எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு வாழ்க்கை. தெய்வ பயத்தோடே
ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதற்கடுத்து அழகாய் எப்படி யார் யாருக்கு கீழ்ப்படியணும் என்பதை சொல்லி அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. மனைவிகளை புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களை உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல சபையினிடத்தில் அன்பு கூர்ந்தது போல உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்லி அருமையாக அடுத்த ஆலோசனைகள் எழுதுகின்றார். இப்போ இதெல்லாம் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது எப்படி, இப்படியெல்லாம் வாழ்ந்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். தேவ சித்தத்தின்படி வாழ்வது தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது. நம்முடைய விருப்பம் போல வாழ்ந்து பிரயோஜனப்படுத்துவது அல்ல. கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காலங்கள். உங்களுடைய வயது என்ன, அதற்கு ஏற்றாற் போல சிந்தித்து உங்களுடைய பலனுக்கு ஏற்றாற் போல காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் தியானித்த இந்த நாளின் தியானத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தாவே, இதோ எந்த வயதினராக இருந்தாலும் கூட ஆண்டவரை ஞானமாக நடந்து சிற்றின்பங்களுக்கு அடிமைப்படாமல் ஆண்டவரை ஆவியினாலே நிரம்பி இருக்கிற வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஆண்டவரை ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து வாழ்கின்ற வாழ்க்கையை ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் நீர் கொடுப்பீராக. ஆசீர்வதித்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.